தேவனுடைய செய்திகளை நாங்கள் சொல்வோம். நாளையில செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்தவர்களின் பட்டப்பெயர்கள். கிறிஸ்தவர்களின் பட்டப்பெயர். கிறிஸ்தவர்களுக்கு தேசத்துல நல்ல பட்டப்பெயர்கள் வைக்கிறாங்க. வீடுகளிலையும் பார்த்தீங்கன்னா பேருக்கெல்லாம் பட்டப்பெயர் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு பேர் நாங்கள் எங்கள் தங்கச்சி ஒருத்தி பேர் காக்கான்னு சொல்லுவாங்க, கூப்பிடுவாங்க. ஒருத்தியாக சாப்பிட்டு கூடுவாங்க, இந்த குள்ள மட்டும். இப்படியாக நான் சில நான் படிக்கும்போது ஒரு வாத்தியாருக்கு பேர் மூக்கு வெட்டி. மூக்கு அடிக்கடி இப்படியே செய்கிறான், அப்படியே செய்கிறான். அதனால் அது மூக்கு வெட்டி வைக்க இப்படி பல பட்ட பெயர்களை வைக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு உலகம் என்ன பட்ட பெயர் வைக்கிறது? இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள், இவள் அல்லேலூயா கூட்டம், இவள் வேதக்காரி, வேதக்காரர்கள். இன்னும் சில நேரங்கள் அவங்கன்னா இயேசு வரான்னு கூட சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நம்மளை பார்த்தோம், இயேசு வராது. அதனால நம்ம அப்படி வேதக்காரர்களை போல, கிறிஸ்தவர்களாக போல, இயேசுவை போல நாம வாழ அல்லேலூயா வாழும். இதோட வாழ்ந்தான்னா நல்ல பட்ட பெயர்கள் நமக்கு கிடைக்கும். வேதத்தில் நாம் பவுல் அப்போஸ்தலனை குறித்து பார்க்கும்போது அவர் மூலமாக அநேக பட்ட பெயர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் ஒன்று வாயாட். முதல்ல நம்ம பார்க்க போறது என்னதுமா? வாயாட். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார். வாயாடி என்று ஒரு பெயரை பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கிறார். வாயாடி என்ற பெயரை இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. அவருக்கு ஏன் அந்த பெயரை கொடுத்தார்கள் என்று சொன்னால் 16-17 வசனம். அப்போஸ்தலர் 17-16 வசனம். அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்ததை கண்டு தன் ஆவியில் வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். தினந்தோறும் என்ன செய்யறான்? நேற்று தானே நம்ம போய் உதவி செய்தோம், அன்னைக்கு நம்ம உட்காந்துருவோம்னு சொல்லியாங்க. தினந்தோறும் அவன் புறப்பட்டு போய் பேசிக்கொண்டே இருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு வாயாடி என்ற பெயர் கொடுத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவுக்காக வாயாடியாய் காணப்பட வேண்டும். விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த இடங்களிலே நாம் செல்லும் போது நம்முடைய ஆவியிலே ஒரு வைராக்கியம் உண்டாக வேண்டும். நாம் அப்படிப்பட்ட இடங்களிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கூட என்ன செய்யணும்? அறிவிக்கவும் செய்யணும். பல தடைகள் இப்பொழுது வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தடைகளை மீறி நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அந்த கிறிஸ்தவம் வளர், ஊழியம் வளர், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படுவார். பவுல் அப்போஸ்தலன் அத்தேனே பட்டணத்திலே வந்தபோது தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய விக்கிரகங்கள் பெருகிச்சு. எங்க பார்த்தாலும் கோயில் சொல்றோம். ஆனா அந்த நாட்களே இருந்திருக்குல்ல, காலங்களிலேயே விக்கிரகங்களால் தேசம் நிறைந்திருந்தது. மக்களுக்கு ஏதாவது பார்த்தா தான் ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? ஒரு சின்ன பையனுக்கு வந்து அப்பாட்ட கேட்குறான், அப்பா இயேசு பெரியவர் சொல்றீங்களே, இயேசு எவ்வளவு பெரியவர் அப்படின்னு கேட்குறான். அவர் பெரிய
பெரியவன்டா, பெரிய தேவன்டா அப்படின்னு சொல்ல அங்கே முடியுமா எவ்வளோ பெருசுப்பா அப்படின்னு தினமும் கேட்பான். அவர் ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை விமான நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் அந்த விமானத்தை காண்பிக்கிறார். பாருடா விமானத்தை பாரு, இவ்வளோ பெருசாக இருக்குப்பா அப்படிங்கிறான். பார்த்தியா, மேலே பறக்கும்போதே எப்படி தெரியுது உனக்கு? சின்னதாக தெரியுது. இப்போ பாரு எப்படி தெரியுது? பெருசாக தெரியுது. அப்போ நீ ஆண்டவர் பெரியவர் என்பதை அவரோட நெருங்க 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 தான் நீ செய்ய முடியும். பெரியவர் என்று அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் விளக்கம் சொன்னார். அல்லேலூயா. அதுபோல அந்த பையன் வந்து விமானத்தை நேரில் பார்க்கும்போது தான் பெருசாக அவர் நாமும் தேவரை நெருங்கி நெருங்கி அவர் அருகில் வரதான் அவர் பெரியவராய் தெரிவார். அல்லேலூயா. அதனால நம்ம ஜபம், நம்முடைய தபம், நம்முடைய உபவாசங்கள், நம்முடைய ஆராதனைகள், ஒளியங்கள் அவரை நெருங்கி செல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்போதான் பெரியவராய் நாம் பார்க்க முடியும். சின்ன விமானம் போல மேல பார்த்து சின்ன விமானம் போல அந்த சின்னவராக நமக்கு தெரியப்படுவார். நம்ம அவரிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆகிவிடும். பெரியவராக இருக்கிறார் என்கிற அந்த மேலான அறிவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நாம் அவரை நெருங்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அந்த அத்தேனை பட்டணத்திலே பேசினார், தினமும் பேசினார், தினமும் ஜனங்களோடு உறவாடினார், சம்பாஷணை பண்ணினார். அவளை போல நாமும் வாயாடி என்ற பட்டத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் 18ஆம் வருஷத்துல கணிச்ச வாயாடி என்று என்ன பேச போறான் என்றார்கள். 17:34 நாம் வாசிக்கிறோம். அந்த தேசத்தில் இருந்ததான பெரிய நியாயாதிபதி ஜட்ஜி திரடோசியோ என்பவர் என்ன செய்வானா ரட்சிக்கப்பட்டார் என்று பாடுகிறோம். இதில் அநேகர் ஆண்டவரை விசுவாசித்தார்கள் என்று பார். ஆகவே இந்த வாயாடி சுவிசேஷத்திலே வாயாடியா இருந்ததுனாலே அவன் அந்த ஜட்ஜியே கிறிஸ்துவ நடத்தினான். அல்லேலூயா. ஜட்ஜி அவர் பெரிய வாயாடி, ஜட்ஜினா பெரிய வாயாடி. அதுக்கு மேல இவன் பேசி பெரிய வாயாடியா இருந்து அவரை கிறிஸ்துவ நடத்தினான். அல்லேலூயா. உங்களை எதிர்த்து பேசுறவர்கள் அடங்கும்படியாக நீங்க என்ன செய்யணும்? வாய் பேசணும். அல்லேலூயா. சத்தம் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த சொல்லுவாங்க, அடிமேல் அடி வைத்தால் நீயும் என்ன செய்யுமா நல்லவன் என்று சொல்லுவாங்க. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்லுவார். வாய் இருந்தால் வங்காளம் வரை செல்லலாம் என்று சொல்வார். ஆகவே சுவிசேஷத்திற்காக நாம் வாய்களை திறக்க வேண்டும். அல்லேலூயா. வீணான காரியங்களை நாம பேசுவதற்காக நம்முடைய வாய்களை திறக்கக்கூடாது. சண்டை போடுவதற்காக வாய்களை திறக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வாய் திறக்க வேண்டும். நாம் ஜெபிப்பதற்காக வாய் திறக்க வேண்டும். துதிப்பதற்காக வாய் திறக்க வேண்டும். பாடுவதற்காக வாய் திறக்க வேண்டும். ஆராதிக்க அழைப்பதற்காக வாய் திறக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நாம் வாயாடியா இருந்தால்தான் நாம் பிழைக்க முடியும். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு வாய் ரொம்ப அவசியமா இருக்குது. அல்லேலூயா. தானியேல் வாயாடியாய் ஜெபித்தான். ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்து சோதரித்ததுனாலே சிங்கத்தின் வாய்கள் என்ன பண்ணப்பட்டது? கட்டப்பட்டது. சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ
பேசினார்கள். ராஜாவே, உனக்கு உத்தரவு சொல்ற எங்களுக்கு அவசியம் கிடையாது, நீ செய்யறத செய்யும், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னபோது அக்கினியின் உக்கிரம் அவிழ்ந்தது. அல்லேலூயா. அக்கினியின் உக்கிரம் தணிந்து போனது. 7 மடங்கு சுடங்க எல்லாத்தையும் ஆண்டவர் தணிந்து போசிக்கிறார். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். நீங்கள் வாயாடியாக இருக்க வேண்டும். உத்தரவுகளால் பட்டணம் நிறைவேற்பதை பார்த்தபோது வைராக்கியம் கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்தார். அவன் என்ன சுவிசேஷத்தை அறிவித்தான் என்று வாசிக்கிறோம். 18ஆம் வசனம் கடைசியில வாசிக்கிறோம். இயேசுவையும் அவர் உயிர்த்தெழுதலையும் குறித்து பிரசங்கித்தார் என்று வாசிக்கிறோம். அதனால தான் அப்படி சொன்னார்கள். அதனால தான் அப்படியே சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது மக்கள் நம்ம என்ன செய்றாங்க, வித்தியாசமாய் பேச ஆரம்பிக்கிறார். நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியதாக இருக்கிறது. அது உண்மைதான், அது பொய்யல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து பவுல் பேசியிருப்பான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பேசியிருப்பான்? அவர் பிறப்பிலிருந்து பேசியிருப்பான். அல்லேலூயா. அவர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி ஊழியம் செய்தார், எப்படி அற்புதம் செய்தார், எப்படி ஜீவனை சிலுவையில கொடுத்தார், எப்படி உயிர்த்தெழுந்தார், இதெல்லாம் விவரமா சொல்றான். அல்லேலூயா. விவரமா சொல்றோம். சொன்னா எப்படி சொன்னோம்? நல்ல விவரமா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சொல்லி முடிச்சிருந்தோம். அல்லேலூயா. சாப்பிட்டு ஸ்வீட்டாக சொல்லணும். மக்களுடைய நிலைகளை அறிந்து நாம் சொல்லணும். இப்பதான் நாம ஒரு சுவிசேஷத்தினாலே அவர்களை ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிஷனரி செய்தி. என்ன செய்தி? மிஷனரி செய்தி. வேதத்திலே அநேக வாயாடிகளை குறித்து, ஒரு சில வாயாடிகளை குறித்து நாம் பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன்னா, அவள் வாயாடியும் வேசி வாயாடியும் அடங்காதவளுமானவள் என்று வாசிக்கிறார். அப்போ உலகத்துல வேசிகள் இருக்கிறார், விபச்சாரிகள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. இவர்கள் வாயாடிகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. அவன் அப்போஸ்தலர் யோவான் 8:3 வாசிக்கும் போது ஒரு வேசியை, விபச்சாரியை, ஒரு வாயாடியை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறார். அவள் வாயாடியாக இருந்த அநேகரை தன்னுடைய வரைக்குள் இழுத்து போட்டு அநேகரை எடுத்து அவர்களை நரகத்துக்கு அனுப்புகிறவராக இருந்தாள். அவளை இயேசுவிடத்திலே கொண்டு வந்த போது அவள் தலை குனிந்து நின்றாள். இயேசு அவளை விடுவித்த போது தலை நிமிர்ந்து போனார். அல்லேலூயா. தலை குனிந்து நின்றவள் இயேசு அவளுக்கு வாழ்த்து சொல்லி இனி பாவம் செய்யாதுன்னு அவளை சொல்லி, அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை இருந்தாங்கன்னா வந்து நீங்கப்பா என் பிள்ளைப்பா நீ பாவம் செய்ய மாட்டா அவங்க பறந்து பேசியிருப்பாங்க. பறந்து பேச அவளுக்கு யாருமே இல்லை. இயேசுதான் பேசுகிறார். இயேசுதான் நமக்காக பறந்து பேசுகிறவர்களாக இருக்கிறார். உலகத்தை யாரும் அவங்களுக்காக பறந்து பேச வரமாட்டார். இயேசு வருவார். அல்லேலூயா. இயேசு அவளுக்காக பறந்து பேசி அவளை விடுவித்த போது அவளிடத்துல சொன்னார், நீ பயப்படாத, உனக்கு தாய் கௌரவமா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு தாயா இருப்பேன், தகப்பனா இருப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், ஆசீர்வதிப்பேன், என்னை நம்புகிறேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே,
தாயும் மகனே தந்தையும் அவரே பாராட்டுவார் சீராட்டுவார் தாயாட்டுவார் சீராட்டுவார் யாரை கைவிட்டாரோ நீதிமொழிகளின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூலமாய் இருக்கிறாள் என்று வாசி. மதியற்ற ஸ்திரீயாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நிர்மூலமாக இருக்கக்கூடாது. நிர்மூலம்னா மகா முட்டாள், மகா பெரிய முட்டாளா இருக்கக்கூடாது. முட்டாளா இருக்கணும், அது மகா பெரிய முட்டாளா இருக்கக்கூடாது. அப்படியாக மதியற்ற ஸ்ரீ, மதி இல்லாமல் அடைகிற ஸ்ரீ, ஞானமில்லாத ஸ்ரீ, இப்படிப்பட்ட ஸ்ரீயாக நாம் இருக்கக்கூடாது. பார்க்கிறோம், அபிகாயிலை குறித்து பார்க்கிறோம். அவரது வாயாடியா இருக்கிறார். 1 சாமுவேல் 25ஆம் வசனத்திலே 24ஆம் வசனத்திலே அவள் என்ன சொல்கிறாள்? தாவீதினுடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உமது அடியாளோடு செவி கேட்க பேச வேண்டும். இந்த செவி கேட்க நான் பேச வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்? நேரங்கள் ஒரு 1/2 மணி நேரமாவது எடுத்து என்ன செய்கிறார்? அவனோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறான். தாம பேசுகிறான். அவனை இடையிலே பேச விடல. அவர் எந்த சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன செய்தார்? ஒரு வாயாடியா இருந்ததுனால அப்படி என்ன செய்தார்? எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். கடைசியில் முடிக்கும்போது என்ன சொல்றாங்க? 31ஆம் வசனத்துல, நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததொன்றானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இருக்காது, மன இடரலும் இருக்காது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாரை நினைப்பீராக என்று சொல்லு. எவ்வளவு பெரிய வாயாடியா இருக்க பாருங்க. அப்ப தாவீது என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது தாவீது 32 அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? உன்னை ஆண்டவர் ரொம்ப அனுப்பியிருக்காரு. இல்லைன்னா நீ இவ்வளவு பெரிய வாயாடியா இருக்க மாட்ட. உன்னுடைய நீ பேசின வார்த்தையினால நான் என்ன செய்தேன்? என்னுடைய நான் ஒரு பேரை கூப்பிட்டு வரேன். நாவா புருஷனை அடிக்கிறது. புருஷனுக்காக அவ்வளோ தூரம் பேசிருக்கிறேன். அப்படியே அவள் வாயாடியா இருந்ததுனால புருஷன் காப்பாற்றப்பட்டான். அல்லேலூயா. இல்லை, நீங்கள் வாயாடியா இருந்து என்ன செய்யணும்? ஞானமுள்ள வாயாடியா இருக்கணும். கணவனை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. கணவன்மாரெலாம் ரொம்ப பயப்படுறவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறியா பெரிய மீசியை வச்சுருக்கான், தைரியமாக இருப்பான், யார் சண்டைக்கு வந்தாலும் விட மாட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. உங்களை விட ஆண்கள் பலவீனமானவர்கள், பயப்படுகிறவர்கள்.
ஸ்கூட்டரில் டிவிஎஸ் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா புருஷனை உட்காந்து ஓட்டின்னு போவார், மனைவி பின்னால் உட்காந்து புருஷனை இடுப்பை நல்லா பிடிச்சிப்போம். 2 கையில் எது என்னதுக்காக அப்படிங்கிறா. இந்த ஆள் சரியாக ஓட்டாமல் என்ன செய்வான், கீழே விழுந்துருவான் அப்படின்னு புருஷர்களுக்கு சரியாக வண்டி கூட ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இதில் பிடிச்சிப்போம். அலையா அதனால பலவீனமானவர் அவர்களை நீங்க தான் காப்பாற்றணும். அலையா சகோதரிகள் என்ன செய்யணும், கணவன்மார்களை காப்பாற்ற வேண்டும். அலையா ஆமா, இந்த கணவன்மார் யாருக்காவது போய் பெண்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மனைவிமார் என்ன செய்யணும், சரி பேச போதும் வாங்க அப்படின்னு சொல்லணும். அலையா நீங்க அந்த கணவனை காப்பாற்றணும். அலையா ஆமா, அநேக காரியங்களையே நீங்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், தொழில்களை காப்பாற்ற வேண்டும், கையின் பிரயாசங்களை காப்பாற்ற வேண்டும், உங்களுக்கு உங்க வீட்டில் உள்ள பொருள்களை காப்பாற்ற வேண்டும். அலையா உங்களுக்கு உண்டான எல்லாவற்றை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். மதியத்த ஸ்திரியா இருக்கக்கூடாது, நிர்மூலமாக இருக்கக்கூடாது, ஞானமான்களா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடக்கும்போது உங்களுக்கு ஞானம் பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்ம மரியாதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாதை பார்க்கிறோம். அவன் பெரியவாய் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. தேவ தூதனையே எதிர்த்து பேசுகிறார். எப்படி ஆகும், இது என்ன பேசுகிறேன்? தூதன் போல நல்ல அமைதியா பேச அதில் பேசி அவள் வெற்றி பெற்றார். அல்லேலூயா. மரியாதை பாருங்க, பேசி தூதனோட பேசி வெற்றி பெற்று ஒரு இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இயேசுவை பெற்றெடுத்த போது கூட அவளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இல்லையா, கணவன் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றாள் என்று சொல்லி பல நிந்தைகளையும் அவமானங்களையும் பரிகாசங்களையும் அவள் அடைந்தாலும் கூட அதிலும் அவள் வாயாடியா இருந்து வெற்றி பெற்றாள். அல்லேலூயா. சிலுவையிலே கடைசி வரைக்கும் அவளோடு கூட இருந்து கடைசியாக அவருடைய ஊழியத்தையும் செய்தாள் என்று சொல்லி சாத்திரம் சொல்லுது. அல்லேலூயா. எபேசு சபையிலே யோவானோடு சேர்ந்து ஊழியம் செய்ததாக சொல்லுது. அந்த தேவனுடைய பிள்ளைகள் நல்ல வாயாடியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னாள் வாயாடியா இருந்தாள். அன்னாள் ஒரு ஜபத்திலே வாயாடியா இருந்தாள். குடும்பத்தில் சண்டை போட்டு வாயாடியா இருக்கிறது பெரியதல்ல. எப்ப பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை போட்டே இருப்பாங்க. வாய்களை கொஞ்சம் அடக்கி நீங்க இருக்கணும். அல்லேலூயா. வாய் கொஞ்சம் அடங்கணும். தேவ சமூகத்திலே உங்கள் வாய்களை நீங்கள் திறக்க வேண்டும். அல்லேலூயா. ஜபத்திலே அன்னாள் பாருங்க அவ்வளோ பிரச்சனைகள் அவளுக்கு இருக்கு. அன்னாள் தான் முதல் மனைவி. அன்னாள் தான் முதல் மனைவி. குழந்தை இல்லை சொல்லிட்டா 2வது கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணம் மாதிரி குழந்தை இருக்கு. அப்போ அவ அப்பமா நினைக்கிறான், அலட்சியமா பேசுகிறான், நிந்திக்கிறான், தோசிக்கிறான். அதனால அவன் சண்டை போடுறான். அண்ணாச்சில வாயாடியா இருந்தாலும் சண்டை போடுது. அவர் தேவனுக்காக வாயாடியா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக வாயாடியா இருக்கணும். ஜபத்திலே வாயாடியா இருக்கணும். அவர் ஜபத்தில வாயாடியா இருந்தார். சேனைகளின் கர்த்தாவே, அடியானுடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வாயாடினார். இதயத்தை ஊற்றினார். தேவன் அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை அவளுக்கு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் தேவனுக்கு பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா.
தாவீது ஜெபிக்கிறவராக இருந்தார். அதனால அவர் சொன்ன சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு செய்வேன், நீ ஒருவரே என்னை சுகமாய் ஜெபிக்கிறது, ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை பாடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆலயத்தில் மட்டுமல்ல, வீடுகளிலேயும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும். தாவீது போல நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? எல்லா இடங்களிலேயும் துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். அதனால நீங்க நிம்மதியா அவர் தூங்குறார். அல்லேலூயா. ஒரு சகோதரி ராத்திரில தூங்குறார். தூங்கும்போது அவர் கனவு காண்கிறார். அவருடைய மனைவியும் கணவனையும் பிள்ளைகளையும் 2 பிள்ளைகள் அவங்கள அவருக்கு அலுவலகத்தை வெட்டுற மாதிரி கனவுன்றார். கனவு வந்து கனவுலையே இருந்துட்டா. ஐயோ ஆத்தான்னு கதறிட்டா, அலறிட்டா. அப்போ அப்படியே தூங்கிட்டா. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவருக்கு வாய் பேச முடியல. வாய் என்ன செய்ய முடியலமா? பேச முடியல. அப்படியாகி அவள் காணப்படுகிறார். பிசாசு ராக்காலங்களிலே உங்களோடு கூட ஈடுபடுகிறவனாக இருக்கிறான். அதனால்தான் சங்கீதம் 91:5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். இரவு காலங்களில் சாத்தான் தந்திரமாய் நமக்குள் வந்து விடுகிறான், கனவிலே வந்து விடுகிறான். அதனால அந்த சகோதரிக்கு ஏன் அந்த கெட்ட கனவுகள் வந்தது என்று சொன்னால், அவள் ஜெபிக்கவில்லை, பாடவில்லை, ஆண்டவரை துதிக்கவில்லை. அதனாலே அவளுக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தது. ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தார். அவரையும் சாத்தான் தூங்கும்போது தாக்கி விட்டான். தூங்கும்போது தாக்கிடுவான். பகல்ல ராத்திரி தூங்கும்போது வந்தால் நமக்கு தெரிந்தா தூக்கத்தில் நம்மளை தாக்கிடுவான். ராத்திரியில அவரை தாக்கி விட்டான். காரணம், அவருக்கு ஜபம் இல்லை, ஆலயத்துக்கு செல்றதில்லை, கொஞ்சம் பெருமையா இருப்பார், மேட்டிமையா இருப்பார். நல்ல வேலை கிடைத்தது என்று சொல்லி அவர் நினைச்சார், உலக பிரகாரமா ஜீவித்தார். அதனால திடீரென்று சாத்தான் அவரை ராக்காலங்களிலே தாக்கின போது, காலையிலே அவர் எழுந்து அவருக்கு அந்த யோசனை என்ன பார்த்து அந்த அவருக்கு அந்த ஞாபக சக்தி இழந்து விட்டார். ஞாபக சக்தி இழந்து விட்டார். காலையில் எழுந்து, நான் எங்க இருக்கிறேன்? மனைவியை பார்த்து, நீ யார் அப்படிங்க. மனைவி வந்து, நீ யார்? இதெல்லாம் யார்? இந்த பிள்ளைங்களாம் யாரு அப்படிங்கிற ஞாபக சக்தி இழந்துட்ட. சாத்தான் ராக்காலங்களே உங்களை தாக்குவா. எனவே நன்றாக பாடணும். என்ன செய்யணும்? ஏன் காரணம்னா பாட ஜெபிக்காதவங்க தான். உலக பிரகாரமாக ஒரு பாடகர் இருந்தார். நன்றாக பாடுவார். பாடி நல்லா சம்பாதித்தான். வீடு வாசலோடு கூட நன்றாக செழிப்பாய் வாழ்ந்தார். அவரை பாடுவதற்கு அநேக இடங்களிலிருந்து அழைப்புகள் வரும். அவர் ஒரு நாளிலே ஒரு கனவு கண்டார். தூக்கும் போது ஒரு பாட்டி, ஒரு கிழவி வந்து அவரை கையை பிடித்து கூட்டிக்கொண்டு போகிறார். காட்டு பக்கமாய் கொண்டு போகிறார். அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. அது பக்கமாய் கொண்டு போகும்போது ஒரு அலறி இருந்துட்டாரு. ஆத்தான்னு கத்திட்டாரு. கத்துனார். காலையில எதிர்த்து பார்த்தா கால் நிற்க முடியல. காலை
அந்நியானவர்களே, இப்படியாக சாத்தான் ராக்கான்களே உங்களை தாக்குகிற ஒரு நேரம், பயங்கரமான ஒரு அழிவின் நேரம், அந்தகாரமான நேரம், ஒரு இருளான நேரம், மரண இருளுக்குள் சாத்தான்களை கொண்டு போகிற ஒரு நேரம். தாவீதை போல நீங்கள் பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். தாவீது காடுகள், மலைகள், செவிகள், குன்றுகள், வனாந்தரங்கள் எல்லா இடங்களிலும் அவர் துதிக்கத்தானே செய்தார், எல்லா இடங்களிலும் பாடத்தானே செய்தார், எல்லா இடங்களிலும் தேவனை ஸ்தோத்திரித்தார் அல்லவா? அதனால தேவன் அவர் என்ன சொல்றாரு, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு, சமாதானத்தோடு நீங்க படுத்து நித்திர செய்யணும்னா ராத்திரி நேரங்கள்ல ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணாங்க, காய்ச்சி பூச்சி ஆமை, காய்ச்சல் வரக்கூடாது, பூச்சி கடிக்க கூடாது, ஆமை, அந்த மாதிரி சின்ன ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த வரை இந்த சிறிய ஜெபத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை காரணம். ஜெபம் பெருசா இருக்கணும், ஆசீர்வாதம் சின்னதா இருந்தாலும் ஆண்டை தர்றது நல்லதா இருக்கும். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு பெருசா தரலனாலும் சின்ன ஆசீர்வாதம் தர நல்லதா இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் தான் பெருசா இருக்கும். ஜெபத்தில் நாம் தளராமல் ஜெபிக்கும். அல்லேலூயா. ஒரு 5 பாட்டு காலங்களில் நல்லா உட்கார்ந்து என்ன செய்யுங்க, பிள்ளைகள்லாம் போயிட்டாலும் ஒரு 5 பாட்டு படிச்சீங்கன்னா அயர்ந்த தூக்கம் வரும். 5 பாட்டு படிச்சா அயர்ந்த தூக்கம். ஒரு அலையா சொல்லுவா. வாய் விட்டு பாடினால் நோய் விட்டு போகும். அல்லேலூயா. வாய் விட்டு சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ஒரு அப்போஸ்தலர் 27 வாசிக்கிறோம், நடுராத்திரி வரை பிரசங்கம் செய்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு வாலிபன் கூட செய்தானா, தூங்கி விழுந்துட்டான். அவன் பேசிக்கிட்டே இருக்க, நடுராத்திரி கூட பேசுறேன். நம்ம ஆட்களுக்கு மணியை பார்த்து பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, கொஞ்சம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவங்கள. நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம், அப்படி அவர் ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்ணுகிறார். பெரிய வாயாடியா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20:20, பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் போறார். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன், உபதேசம் பண்ணினேன்றார். உபதேசம் பண்றாரு, உபதேசம் பண்றாரு. வீடுகள் தோறும் போய் அவங்க விசாரிக்கிறார். 21 தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று சொல்றார். 20:26 சொல்கிறார், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். 20:31 சொல்கிறார், 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி, அவனவனுக்கு ஒவ்வொருத்தருக்கா புத்தி சொல்லுகிறான். பாருங்க, நம்ம என்ன செய்வோம்? ஒரு பாஸ்டரை பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல போனார், ஒரு உபாசனை, ஒரு விசுவாசி வந்தார். விசுவாசி பாஸ்டர் ஒரு விசுவாசியை பார்க்க போறார். போகும்போது அன்னைக்கு உபவாசம், ஜெபம் முடிச்சு சாப்பிட்டுட்டு வந்துருக்கு. அப்ப விசுவாசி சொல்றாரு, ஐயா இன்னைக்கு உபவாச ஜெபம் இருந்தது. ஜெபம் முடிச்ச பிறகு இந்த அவர் பேரை சொல்லி வந்தாரு, வந்து அருன்னு அறுத்தாரு. அவரு அருன்னு அறுத்தாரு, சனியம் போல வந்துட்டாரு. எனக்கு நல்ல பசி, அது வேற வந்து சாப்பிட விடாம பேசிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு விசுவாசிக்கு பேர் சொல்லு. பாஸ்டர் பாருங்க, இந்த பவுல் பாஸ்டர் பாருங்க என்ன பண்றாருன்னு
இரவும் பகலும் கண்ணீரோடு அவனவனுக்கு புத்தி சொல்லி. இப்போ உள்ள பாஸ்டர்கள் இருக்காங்க பாருங்க, கண்ணீரோடு புத்தி சொல்றாங்களா? சொல்றாங்களையா? சொல்றாங்களாமா? கண்ணீரோடு உங்களுக்கு புத்தி சொல்றாங்களா? கண்ணீரோடு புத்தி சொல்றோம். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் விசாரித்து ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி இப்படி போனவங்க வரணுங்கிறத நல்ல விவரமா சொல்லணும். அல்லேலூயா. கண்ணீரோடு புத்தி சொல்லி அவனவனுக்கு புத்தி சொல்லி நினைத்து விழித்தீர்கள். பவுல் எப்படி பேசுக்கா பாருங்க, பெரிய வாயாடியாக அவர் இருந்து ஊழியம் செய்தனாலே பவுல் 14 நிருபங்களை அவர் எழுதினார். அல்லேலூயா. பெரிய வாயாடியாக இருந்ததுனால 14 நிருபங்களை எழுதினார். அநேக திருச்சபைகளை நிறுவினார். அநேக ஊழியர்களை ஏற்படுத்தினார். நல்ல போராட்டத்தை போராடினார். விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார். நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்படி நாமும் கூட வாயாடியாக என்ன செய்வோம்? பெயர் பெறுவோம். நம்ம ஒவ்வொருவரையும் வாயாடி என்ற பெயரை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வாயாடியா இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பெரியவர், எல்லாருக்கும் பெரிய, உலகத்திலேயே பெரிய வாயாடி இயேசு தான். இந்த பைபிளை எழுதி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது பூரா அவர் சொல்ல வார்த்தை தானே. வாயாடியா நீங்க இப்படி முட்டாளமா? அல்லேலூயா. வேதத்தையே அவர் எழுதி கொடுக்க ஒரு பைபிளை நமக்கு படிக்க முடியுதா? ஒரு வருஷம் படிக்க முடியுதா? அப்படி எழுதி கொடுக்க அப்படி அவர் வாய்ப்பால் சொன்ன வார்த்தைகள் தானே. சரிங்களா? அதனால இந்த இயேசு பெரிய வாயாடியா இருக்கு. அந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் மலைப்பிரசவம். 3 நாள் மலைப்பிரசவம் பண்றாரு. இரவு பகலும் ஒரு மலையில உட்காந்து பிரசவம் பண்றாரு. ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க 3 நாள். அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய வாயாடியா இருக்கு பாருங்க. இரவு பகலும் பேசிட்டே இருக்க. நம்ம என்ன கொஞ்சம் பேசுறோம்னா தண்ணியை குடிக்க இருக்குது, டயர்டாக இருக்குது, ஒரு வரையை சாப்பிடணும், டீ சாப்பிடணும், ஏதாவது இருக்காமா? அப்போ இயேசு பாருங்க 3 நாள் தண்ணி கூட குடிக்காம பேசுறேன். அல்லேலூயா. காந்திஜி அந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை படித்து ரட்சிக்கப்பட்டார். காந்தி ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் சொல்லுகிறார், காந்தி சொல்றார், வெளிநாட்டில் போய் அவர் படிக்கிற போது அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மத்தேயு 5, 6, 7 செய்த மலைப்பிரசவம் என்னை தொட்டது, அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லும்போது அந்த அவங்க அமெரிக்காக்காரர் கேட்கிறாரு, எப்படி ஐயா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, எதனால என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு, 2 வஸ்திரம் இருந்தால் ஒன்றை என்ன செய்யும் கேட்கும்போது கொடுத்துரு. வஸ்திரம் கேட்க கேட்டானா ஒன்றை கொடுக்குற, 2 இருந்தால் ஒன்று கொடுக்குறது. 1 மைல் தூரம் கூப்பிட்டானா 2 மைல் தூரம் என்ன செய்யும் போன்றார். யாருமே சொல்லவில்லை, இயேசு மகன் தான் சொன்னார் அப்படின்னா. அல்லேலூயா. ஒரு ஆட்டோவில் சிலர் பிரயாணம் பண்ணினார். பிரயாணம் பண்ணும்போது இறங்கிட்டாங்க. இறங்கின பிறகு பார்த்தா ஒரு புதிய ஏற்பாடு கிடக்கு. அது தெரிஞ்சு கிடக்கு. அவர் அந்த டிரைவர், அந்த ஆட்டோ டிரைவர் என்ன புஸ்தகத்தை போட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு பார்க்குறாரு. அதில் மத்தேயு 5, 6, 7 அதிகாரம்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கு. கொஞ்சம் தெரியாம பாருங்க, அதை படித்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் மூலமா இன்னும் சில ஆட்டோக்காரர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவருடைய அவர் வாயாடியா இருந்ததுனால அநேகரை ஆதாயப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிட்ட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது யாருமே அவருக்கு கூட இல்லை. யாருமே இல்லை. முதலாவதாக இயேசு கிட்ட வந்த
ஆண்டவர்கள் வர வந்து சீசன் ஆகுது. இந்த ஆண்டவர் 3 நாள் வனாந்தரத்தில் பிரசவம் பண்ணும்போது 20,000 பேர் கூடிவிட்டார்கள். 5,000 புருஷர்கள் அவர் மனைவிமார் பிள்ளைகள்லாம் சேர்த்து எவ்வளவு பேர் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் கொடுத்த போது இந்த அந்திரேயா தான் சொல்லுகிறான், இங்கே ஒரு பையன் இடத்துல என்ன இருக்கிறது, 5 அப்பம் 2 மீன் இருக்கிறதுன்னு சொல்லி அதை கொடுத்த போது எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு ஆண்டவரை துதித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய வாயாடியா இருந்ததுனாலே அவர் சிலுவையிலும் கூட பேசினார், சத்துருக்களோடு பேசினார், அவரை அடித்தவர்களோடு பேசினார். 7 வார்த்தைகள் உலகம் முழுவதுக்கும் அவர் பேசினார். அல்லேலூயா. இயேசு பெரியவர். நீங்களும் சுவிசேஷத்திற்காக வாய்களை திறந்து பேசுங்கள். அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லுங்கள், உயிர்த்தெழுதலை சொல்லுங்கள், நம்முடைய வரப்போகிற நாட்களை காலங்களை சொல்லுங்கள். சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். ஆகவே நீங்கள் ஒரு வாயாடி என்ற பெயரை வாங்கிக் கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரண்டாவதாக நம்ம சொல்லுவோம் கொள்ளை நோய். அப்போஸ்தலர் 24:5 வாசிக்கிறோம், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்ச காத்தில் உள்ள சகல யூதருக்குள்ளும் கலகம் எழுப்பவனாகவும் இருக்கிறான் என்று வாசி. பவுலுக்கு கிடைத்த இன்னொரு பட்டம் என்னது? கொள்ளை நோய். இல்ல, கொள்ளை நோய். கொள்ளை நோய்னா கொள்ளை கொண்டு போகிற நோய், அது உயிரையே கொண்டு போயிடும். அந்த கொள்ளை நோயை யாரும் தடுக்க முடியாது. அதுபோல நாமும் ஒரு கொள்ளை நோயாக என்ன செய்யறோம்? கொள்ளை நோய்னா பரவுற நோய். நாம ஒரு கொள்ளை நோயாக என்ன செய்யணும்? பரவல். அல்லேலூயா. பரவல். அவன் ஒரு கொள்ளை நோயாக எழுதினான். அவனுக்கு கிடைத்த 2வது பட்டம் பெயர் கொள்ளை நோய். சில வருடங்களுக்கு முன்பாக நாசரேத் என்ற ஊரிலே காலரா வந்தது, கொள்ளை நோய் வந்தது. அப்ப அநேகர் மரித்து போன போது அங்குள்ள பாஸ்டர் சொன்னாரு விசுவாசிகளிடத்துல, நம்ம எல்லாரும் கூடி தினமும் காலை மாலை ஜெபிப்போம், ஆண்டவர் அந்த வியாதியை மாற்றி தருவார்னு சொல்லி. அப்படியே சமயம் எல்லாம் கூடி காலை 5 to 6, சாயங்காலம் 6 to 7 ஜெபம். திருவள்ளுவர் கொடுத்தாரு பாஸ்டர், தினமும் உங்களுக்கு திருவள்ளுவர் கொடுப்பேன், பரிசுத்தமா ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு. எல்லாம் பரிசுத்தமா பிரதிகிடத்தில் சுத்தமாகி எல்லாம் ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி ராத்திரி ஜெபத்தில் போய் திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாங்க. 30 நாள் திருவள்ளுவர் எடுத்து சபைக்கு ஆராதனையில பங்கு பெற்றவர்களுக்கு கால்கா வரல. அல்லேலூயா. அந்த ஊர்க்காரங்களே ஆச்சரியப்பட்டாங்க, பகுதிகளுக்கெல்லாம் வந்துச்சு, அவங்க வரல. அந்த ஆச்சரியப்பட்டாங்க. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே சொல்வோம். ஆகவே கொள்ளை நோய் ஆண்டவர் உலகத்திற்கு அனுப்புகிறவராக இருந்தார். ஆண்டவர் உலகத்தில் இருந்து பரலோகத்துக்கு போகும்போது சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொன்னார். தோமா இந்தியாவுக்கு வந்தார், வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார், அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். அவன் ஒரு கொள்ளை நோயாக எழுப்பினார். அநேகரை ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்குள் வழி நடத்தினார். அல்லேலூயா. வழி நடத்தினார். கடைசியிலே தன் ஜீவனையும் தியாகமாய் கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தார். காடு மேடு கடந்து சென்று கர்த்தரை பகிர்ந்தவர்கள் உயர்வினிலோ தாழ்வினிலோ ஜெபித்தவர்கள் அதனாயிரும் யாரிவர்கள் திகழாயிரும் யாரிவர்கள் சேவை தலைவரம் இயேசுவை போற்றத்தில் அதனாயிரும் யாரிவர்கள் சேவை தலைவரம் இயேசுவை போற்றத்தில் அதனாயிரும் யாரிவர்கள்.
சென்னையில் ஒரு சகோதரியாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜீவித்து வந்தார். அவர்களுக்கு மவுண்ட் ரோடில் ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைத்தது. அந்த ஆபீஸ்க்கு அவள் தினமும் காலையில் செல்லும்போது அங்கே ஒருவன் குஷ்டரோகியாக படுத்திருக்கிறான். அவன் வியாதியினாலே வாடி வதங்கி படுத்திருக்கிறான். அங்கே ஒரு துண்டு விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துண்டிலே மக்கள் காசுகளை போடுகிறார். ஆண்டவர் அந்த சகோதரியிடத்திலே சொல்லுகிறார், நீ தினமும் இந்த குஷ்டரோகிக்கு காசு கொடுக்கிறாய், ஆனால் நீ அவருக்கு என்னை குறித்து சொன்னாயா என்று கேட்கிறார். அவள், ஆண்டவரே, அவனை பார்ப்பதற்கே எனக்கு வெட்கமாக இருக்கிறது, அவனை பார்க்க எனக்கு வெறுப்பாகவும் இருக்கிறது. நான் இந்த ஜனங்கள் நிறைய பேர் போகவும் வரவுமாக மவுண்ட் ரோட்டில் இருக்கிறார்கள். நான் எப்படி அவனுக்கு போய் சுவிசேஷத்தை நான் சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாத ஆண்டவரே, எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லி ஒதுக்கியே போனான். ஒரு வாரம் கடந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனான். சபையிலையும் செய்தி கொடுத்தார், அவருடைய ஊழியத்தை விடாமல் செய் என்று சொல்லி டிஎல் மோடி சரித்திரத்தை சொன்னார்கள். டிஎல் மோடியிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் வேலைக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லு என்று நான் கண்டுபிடிக்க சொன்னார். ஐயா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், காலையில் சொல்றேன். காலையில் அவன் காப்பி கொண்டு வருவா வரேன். போய் பார்த்தா செத்து கிடந்தான், தூக்கு போட்டான். அவனுக்கு ஒரு பிரச்சனை, தூக்கு போட்டான். அப்போ இதை சபையில சொன்னபோது அந்த சகோதரி, ஐயோ, நானும் இந்த சகோதரனுக்கு ஆண்டவர் எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல சொல்லி தினமும் சொல்லுகிறார், நான் சொல்லாமலே ஒரு வார்த்தை கடத்தி விட்டேனே, நான் இன்றைக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்வேன் என்று சொல்லி திங்கட்கிழமை காலையில அவளுக்கு ஒரு பாக்ஸில அவளுக்கும் அந்த குஷ்டரோகிக்கும் கொஞ்சம் ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு அவள் புறப்பட்டு போய் அவனை சந்தித்து சுவிசேஷம் சொல்ல ஒரு கைப்பிரதியை எடுத்துக்கொண்டு போனாள். அவனோ செத்து போனான். அவனோ விட்டா வாழ்க்கை அவனை முடிந்து விட்டு செத்து போயிருந்தான். அவள் அழுகிறாள். எல்லாரும் கேட்டார்கள், என்ன என்று சொல்லி, உனக்கு சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லி. அவருடைய அன்பை சொல்லாமல் நான் போயிட்டேனே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறினார். பல நாட்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார். அவள் தன்னுடைய வேலைக்கு ஒரு ராஜினாமா பண்ணிவிட்டு ஊழியத்திற்கு சென்றார். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியத்திற்கு புறப்பட்டு போனாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கூட அதேற்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டியதாக பவுல் அப்போஸ்தலனை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:20 அவன் ஞானஸ்நானம் பெற்று அவன் 1ஆம் நாளிலே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் தாமதமின்றி ஆலயத்தில் பிரவேசித்து பிரசங்கம் பண்ணினான். தாமதம் என்று தாமதிக்க கூடாது. ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், உடனே செய், தாமதிக்காத என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தாமதிக்காமல் சுவிசேஷத்தை எழுதினார். சபையிலே சென்று தன்னை அழைத்த தேவனை, தன்னை மாற்றி அமைத்த தேவனை, தன்னை ஊழியக்காரனாக்கின தேவனை உயர்த்தி சொன்னார். ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்குள்ளே அவருடைய விசுவாசத்தை கொடுத்தவள் நம்முடைய பாட்டிக்குள்ள விசுவாசம் தாய்க்குள்ள வந்தது, தாயின் விசுவாசம் மகன் இடத்தில் வந்தது என்று வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 கோத்திரங்கள், இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறை பார்க்கிறோம். ஆகவே நாம் கொள்ளை நோயாக பரவ வேண்டும். அல்லேலூயா. இந்த கொரோனா வந்து அநேகர் லட்சக்கணக்கானவர்கள் மரித்து போனார்கள். நாம் ஒரு கொரோனாவாக எழுப்பி அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, அப்படி நம்ம ஆண்டவருக்காக நம்ம எழுப்பிச்சு மார்க் 5:20 வாசிக்கிறோம். அந்தபடி அவன் போய் இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்ற நாட்டில் பிரசங்கம் பண்ண தொடங்கினான்.
அந்த கடலை போய் சூசன் சொல்றார். சொல்லி அவனுக்கு இருந்த பிசாசுன்னு எல்லாம் துரத்தி அவனுக்கு விடுதலை கொடுத்த போது அவன் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வசங்கள் எல்லாம் நல்லா அணிந்து இப்போ தெரிந்த பக்தியோடு வந்து இயேசுவின் பாதத்தில் வந்து உட்காந்துட்டான். அப்போ இயேசு அவனை விசாரித்தார், என்னப்பா எப்படி இருக்கிறார்? நல்லா இருக்கணையா? ஐயா எஸ்ஐயா, நீங்கள் என்னையா எப்படி இருந்த என்னைய ஒரு நல்ல மனிதனா மாத்திட்டீங்க ஐயா. எவ்வளவு பிசாசுகள் எனக்குள்ள இருந்தது, அத்தனை பிசாசுகளையும் துரத்தி எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து என்னை நடத்தினீர், என்னை காத்துக்கொண்டு எனக்கு நல்ல வாழ்வை கொடுத்தேன். உம்மை மறக்க மாட்டேன், உமக்காக வாழ்வேன், உம்முடைய பாதத்திலே நான் இருப்பேன்னு சொல்லிட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ என் பாதத்திலே இருக்க வேண்டாம்ப்பா, நீ போய் நான் உனக்கு செய்ததை என்ன செய், சகோதரனுடைய இனத்தாருக்கெல்லாம் சொல்லு. அந்த அவன் தெக்க போல இந்த ஒரு நாளைக்கு போய் என்ன செய்தான், சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி கடைசியில் தெக்க போல இந்த நாட்டில் போய் ஊழியம் செய்தான். அல்லேலூயா. அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. கொள்ளை நோயாக எழுப்பி என்ன செய்யணும், அநேகர் கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும். ஆண்டவரை ஒரு கொள்ளை நோயாக மாற்றும் என்று சொல்லுவீர்கள். அல்லேலூயா. முதல்ல எப்படி சொல்லிக்கிறோம்? முதல்ல என்னை வாயாடியாக மாற்றும். இரண்டாவது, மூணாவது மெர்குரி. அப்போஸ்தலர் 14:12 வாசிக்கிறோம். பர்னபாவை யோபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியால் அவனை மெர்குரி என்றும் சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். பவுல் வந்து அந்த தேசத்தை மெர்குரி என்று சொல்கிறார். மெர்குரி என்றால் அவர் வணங்குகிற ஒரு தெய்வத்தினுடைய பெயர். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வெளிச்சத்தின் தேவன். வெளிச்சத்தின் இவன் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இவன் வந்து ஒரு அந்த ஈஸ்வரா பட்டணத்துல ஒரு பிறந்தது முதல் சப்பானியாய் ஒரு மனிதன் இருக்கான். கால்கள் விளங்காதவனாய் இருக்கான். அவன் என்ன செய்யறான்? சுகப்படுத்தினான். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல ஐநேயாவை எழுந்து என்று சொன்னபோது அவன் எழுந்ததுனால அந்த பட்டணத்தில் உள்ள பூஜாசாரிகள் கடவுள்லாம் எழுப்பி கடவுள் மட்டும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, எருதுகள் பூமாலைகள் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வராங்க பரிசு கடவுள் சொல்லுது. பவுலுக்கு என்ன பண்ணுறாங்க? மெர்குரி, வெளிச்சத்தின் தேவன். கடவுளே வந்துட்டாங்க, நம்ம வணங்கின தெய்வமே வந்துட்டாங்க. அவங்க இப்போ பவுல் சொன்னாரு, இப்போ நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன் தான், இந்த வானத்தையும் போட்டு உண்டாக்குன தெய்வத்தை பற்றி உங்களுக்கு சொல்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அவர் தான் இந்த அதிசயத்தை செய்தாரு, அவர் தான் அற்புதத்தை செய்தாரு. எங்களுக்கு மாலையெல்லாம் போடக்கூடாது, எங்களெல்லாம் கும்பிடாதீங்க, எங்களை வணங்காதீங்க, நாங்கள் தேவன் அல்ல, தேவனை பற்றி சொல்றதுக்காக வந்தோம். இயேசுதான் தேவன், அவர் தான் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சத்தியத்தை சொன்னார். அல்லேலூயா. சொல்லி அந்த அவருடைய அந்த மாலைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னை காட்டி ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் அந்த தேசத்தில் பெரிய அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. ஊழியர்களை கர்த்தர் கட்டி எழுப்பினார். அருமையானவர்களே, ஒரு குழந்தை ஆற்றில் விழுந்து விட்டது. ஒரு சமயத்தில் யாருமே தூக்க போகல, எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கலாம். ஒருத்தர் குடிச்சிட்டார், குடிச்சுட்டு தூக்கிட்டா தண்ணி எடுத்துக்கிட்டே போகுது. அங்கே ஒரு கம்பி இருந்தது பார்த்து அடியில், அந்த கம்பியை குடிச்சு நின்றுட்டாரு. அப்புறம் கீழே கைகளெல்லாம் போட்டு அவர் தூக்கிட்டாங்க. அப்போ கடைசியில் அவரை பார்த்தா அவருக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் தெரியாவிட்டாலும் அவருக்கு அந்த ஒரு பாரம் என்ன இருக்குதுன்னா பாரம். நான் பைபிள் ஸ்கூல் படிக்கல, நான் எனக்கு வேதம் தெரியல, நான் படிப்படியானவன் என்று சொல்லி நீங்கள் சாப்பிடும்போது சொல்வதற்கு சொல்லக்கூடாது. அவன் நீச்சல் தெரியாதிருந்தும் குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றினானே. அந்த பாரம் இருக்க வேண்டும், அந்த பாரம் இருக்க வேண்டும். பவுல் அந்த தேசத்தை அற்புதம் செய்ததுனால அநேக ஆண்டவர்களாக வந்தார்கள். அதுபோல நீங்களும் என்ன செய்யணும்? அவன் அது பாச பார்த்துட்டு வரேன், நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நீங்க எழுப்பி ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும். ஆத்மாக்களை சந்தித்து ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார்
என்று சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள், அது நிச்சயம் கிரியை செய்யும். அது நிச்சயம் அவர்களை உயிர்ப்பிக்கும், நிச்சயம் அவர்களை விடுதலையாக்கும், நிச்சயம் அவர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. ஆகவே அவரை மறுக்குறி என்று சொன்னார், வெளிச்சத்தின் தேவன் என்று சொன்னார். நாமும் வெளிச்சத்தின் தேவனாக தேவனுடைய சாயல் நமக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. நாமும் தேவன் தான். நீங்கள் தேவதை என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டது. அதனால நாமும் தேவன் தான். தேவனை போல நாமும் என்ன செய்வோம்? அற்புதங்களை செய்வோம், அதிசயங்களை செய்வோம், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்போம். அநேக ஆற்றி உலகமாகி ஆற்றி பாவ ஆற்றிலே விழுந்து தப்பிக்க வழி இல்லாமல் தண்ணீரில் அடித்து போகிற ஜனங்களை நாம் விழுந்து காப்பாற்றுவோம். அல்லேலூயா. அவங்க தூக்கி எழுப்போம்.